வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடிக்க ஆசை இன்னைக்கு எபிசோடில் ஸ்ருதியோட அம்மா 21 தட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் மீனாவோட அம்மா ஒரு தட்டு தான் சீராக கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு மனோஜுமே கிண்டல் பண்ணி பேசுகிறாரு. முத்துவுக்கு கோபம் வந்துடுது. இங்கேயாவது ஒரு தட்டாவது வந்திருக்கு, மலேசியாவிலேருந்து ஒரு கிண்ணம் கூட வரலையே அப்படின்னு கேட்குறாரு. அதை கேட்ட ரோகிணி கோச்சிட்டு இப்போ அங்கேருந்து போயிடுறாங்க. ரோகிணியை சமாதானப்படுத்துறதுக்காக விஜயாவுமே பின்னாடியே போகிறாங்க. என்ன ஆண்டி இந்த மாதிரி முத்து பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு கேட்குறாங்க ரோகிணி. அவன் பேசுறதுல என்னம்மா தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி விஜயா கேட்குறாங்க. என்ன ஆண்டி நீங்களும் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ரோகிணி. உங்கள் அப்பா இந்நேரம் பொங்கல் சீர் கொண்டு வந்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி யாரும் கேள்வி கேட்டிருக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. எத்தனை நாள் தாமா அவங்க அப்பா கூட நீ இப்படி பேசாமலே இருப்ப அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. அவர் பண்ண காரியத்தை நினச்சா எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி ரோகிணி சமாளிக்க பார்க்குறாங்க. வயசான காலத்தில் ஒரு துணை வேணும்னு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, இதில் என்னம்மா தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க விஜயா. என்னடா இவங்க கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்களே, இந்த நிலைமை எப்படியாவது சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லி அழுது நடிக்கிறாங்க ரோகிணி. ஸ்ருதிக்கும் மீனாவுக்கும் அவங்க அம்மா சீர் கொண்டு வந்தாங்க, எனக்கு அம்மா இல்லைல்ல அப்படின்னு சொல்லி அழுறாங்க. எங்கள் அம்மா இருந்திருந்தா அவங்க கண்டிப்பாக என்னை பார்க்க வந்திருப்பாங்க, எங்கள் அப்பாவுக்கு என் மேலே பாசமே கிடையாது அப்படின்னு சொல்லி அழுறாங்க ரோகிணி. விஜயா ரோகிணிகிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, உனக்கு தான் முத்து பற்றி தெரியுமே, என்னோட மாமியார்கிட்ட போய் மலேசியாவிலேருந்து அவங்க அப்பா வரவே இல்லைன்னு சொன்னால் அவங்க 1008 கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டாப்பிக்கை பற்றி இவங்க விட்டுருவாங்க அப்படின்னு ரோகிணி நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் விஜயா மறுபடியும் அதை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்பா வரலன்னா என்னம்மா, மலேசியாவில் தான் அவங்க மாமா இருக்கிறாருல, அவரை வந்து உன்னை பார்க்க சொல்லுமா அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. உங்கள் குடும்பத்துலேருந்து யாராவது ஒருத்தவங்க வந்தால் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க விஜயா. இல்லாத மாமாவை எங்கேருந்து வரவழைக்கிறது அப்படின்ற மாதிரி ரோகிணி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.